நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இந்த வார்த்தையின் வல்லமை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அடையாளங்களையும் கொண்டு வருவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கோணத்தோடு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. நாம் பாடுகளினுடைய பிரச்சனைகளினுடைய துன்பங்களினுடைய தான் இந்த உலகத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தை அவ்வப்பொழுது அவருடைய வார்த்தை நம்மை தேற்றாவிட்டால், நம்மை ஆற்றாவிட்டால் நம்மால் இந்த பாதைகளை கடந்து போக முடியாது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் எதுவா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அதை சந்தோஷமா மாற்றிடுவார். ஆமென். இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வாக்கு தத்தம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் போது தான் இதை சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை ரொம்ப நிச்சயமா உறுதியா சொல்றதுக்காக, இது கட்டாயம் நடக்கும், இது அப்படியே நடக்கும்னு சொல்றத அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நிஜமாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். அப்படியே தான் ஆண்டு இன்னைக்கு நமக்கு சொல்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மெய்யாகவே மாறும். ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார். சீஷர்களுக்கு என்ன துக்கம்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் 3 வருஷங்கள் அவங்க கூட சீஷர்களோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் சீஷர்களோடு கூட அவங்க சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் தூங்குனாங்க, எந்திரிச்சாங்க, நடந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விட்டு போகிறேன், என் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ எங்களை விட்டு நான் போகிறேன்னு அவங்க சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவர் நம்ம விட்டு போகிறாரா, அவர் எங்கே போகிறார் தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப அவங்களை துக்கம் நிறைக்க ஆரம்பித்து விட்டது. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்க எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகம் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் துக்கமாக இருக்கிற நேரத்தில் ஒருவேளை இந்த உலகம், நம்மை சுற்றி இருக்கிற உலகம் சந்தோஷமாக இருக்கும். நான் மட்டும்தானே இந்த துக்கத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு மட்டும்தானே இப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரியும் நீங்கள் அழுது புலம்பிட்டு இருக்கிற போல கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சந்தோஷமாக மாறும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு அவ்வளோ நிச்சயமாக அப்படி சொன்னார் பாருங்க. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்து, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். சிலுவையிலே நமக்காக தொங்கின நம்முடைய அன்பு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷங்களால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, துக்கம் நிறைந்தவராயிருந்தார். அவரை பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப துக்கம் நிறைந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவனுடைய முகம் துக்கத்தாலும் இருதயம் துக்கத்தாலும் நிறைந்திருந்தது.
பாடு அந்த சிலுவையிலே ஏறத்தாழ 6 மணி நேரத்துக்கு மேலாய் அவர் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். முந்தின நாள் இரவிலிருந்தே பாடுகளை கெத்சமனே தோட்டத்திலிருந்தே அவர் பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு நெடிய நேரம் அவர் பாடுகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறார். மனுஷர்களால் அசட்டை பண்ணப்படுறார், புறக்கணிக்கப்படுறார், நிந்திக்கப்படுறார், பரியாசம் பண்ணப்படுறார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், துக்கம் அதுல பல காரியம். அதுல ஆண்டவர் ஒன்று துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாட அனுபவித்தவராயிருந்தார். வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனால அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அப்படி தொங்குறாரு அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு வாழ்ந்த அந்த யூத மத தலைவர்கள், யூதர்கள் எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. இயேசு சிலுவையில தொங்குறதுக்கு காரணம் பிதாவாகிய தேவன் தான் அவர் அப்படியே வாதிக்கிறாரு, அவரால் தான் அவர் அப்படி அடிக்கப்படுறாரு, அவர் பண்ண பாவத்தினாலதான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வசனம் சொல்றது அது அல்ல. மெய்யாகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்னுடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். அதனால தான் சிலுவையில இயேசு துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாட அனுபவித்தவராயிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்றதுடைய காரணம் என்ன தெரியுமா? அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடுகளை அனுபவித்தவராய் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய ரத்தம் முழுவதையும் ஊற்றி கொடுத்தார், மரித்தார், அடுத்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இயேசு நமக்காய் துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்து விட்டபடினாலே நம்முடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாய் இருந்தாலும் அது கட்டாயம் சந்தோஷமாய் மாறியே தீரும். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்க வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் இதை அப்படியே நம்புவோம் என்றால், விசுவாசிப்போம் என்றால், விசுவாசித்த ஆண்டவரே என் பாடுகளை, என் துக்கத்தை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, நீங்க துக்கம் நிறைந்தவரா சிலுவையில தொங்குனீங்க, அது என் துக்கம். நீங்க பாடுகளை அனுபவித்தீங்க, அது என்னுடைய பாடுகள். ஆதலால் என் துக்கத்தை நீங்க கட்டாயம் சந்தோஷமா மாற்றுவீங்க. அந்த வல்லமை உமக்கு உண்டு. நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், ஏனென்றால் நீர் அதை சுமந்து விட்டீர் என்று நீங்க ஜெபிப்பீங்கன்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, கட்டாயம் உங்களுடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கத்திலே 2 வகையான துக்கம் இருக்கு. 2 வகையான துக்கத்தையும் இயேசு சிலுவையில சுமந்தார். அப்ப அதுல முதலாவது, அதுல வசனத்திலே 2 துக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம், 2 துக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுக்கேற்ற துக்கம், அது பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. நம்ம உள்ளத்துல வருகிற துக்கம் முதலாவது தேவனுக்கேற்ற துக்கமா இருக்குமானால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல், ரட்சிப்பு. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு தான் இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார் கர்த்தருடைய ஆவியினாலே. அப்ப அந்த திருச்சபை மக்கள் பாவம் செய்த பொழுது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பாவம் செய்த போது பவுல் அந்த மக்களை கண்டித்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அவர் கண்டித்து அப்போஸ்தலன் நிருபத்தை எழுதின உடனே அவங்க எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டாங்க, ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. ஆனா அந்த துக்கத்தின் மூலமா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு நேராய் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை விட்டு அவங்க மனம் திரும்பினாங்க. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் இப்படிப்பட்ட தவறை திருச்சபையாய் நாங்கள் செய்து விட்டோமே என்று சொல்லி மனம் திரும்பினார்கள்.
அதனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் ஆவியானவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். மனசாட்சி கர்த்தர் தந்த தீபம். நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார். ஒருவேளை நம்ம அதை உணர்ந்து கொள்ளலை, அதுக்கு நம்ம அலட்சியமா இருந்துட்டோம்னு சொன்னா பாவத்தின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். பாவத்தினுடைய தண்டனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு துக்கம் வரும். ஐயோ, நான் இந்த தவறை செஞ்சதுனால தானே நான் இப்படிப்பட்ட விளைவை இன்னைக்கு சந்திக்கிறேன் என்ற ஒரு துக்கம் உங்களுக்குள்ள வரும். ஆண்டவரே, அந்த துக்கத்தை நீங்க அப்படியே விட்டுறாம, அதை அப்படியே சஞ்சலப்பட்டு நீங்க விட்டுறாம, ஆண்டவரே, நான் செய்த இந்த தவறை எனக்கு மன்னியும், நான் செய்த இந்த பாவத்தை எனக்கு மன்னியும், இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்க உங்க பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு அந்த பாவத்தை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையவும் ரட்சிப்பையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம பாவத்தின் துக்கத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம இருதயம் அப்படியே கடினப்பட்டு போய்விடும். அடுத்து பாவமா தெரியாது. பாவத்து நிமித்தம் உங்களுக்கு இப்போ தண்டனையோ சிக்ஷைகளோ வந்தால் கூட அது ஒரு பாடுன்னு நினச்சிட்டு நீங்கள் வாட்டி போய்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்கள் பாவத்து நிமித்தம் உங்களுக்குள் வரும்போது மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட போய் அந்த பாவத்தை அறிக்கையிட்டுருங்க. பவுலப்போஸ்தலன் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்து உங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை வந்துடும், இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும், பாவத்தை குறித்த ஒரு பயம், இந்த பாவத்தை நம்ம செஞ்சிடக்கூடாதே அப்படின்ற ஒரு பயம் வரும். அடுத்து பக்தி வைராக்கியம், பரிசுத்தமாக நிற்கணுன்ற ஒரு பக்தி வைராக்கியம் வந்துடும். அது மாத்திரம் இல்லை, ஒரு கண்டிப்பு நமக்குள்ளே வரும். ஆண்டவர் சொல்கிறார், கடைசியில் நீங்கள் சுத்தவான்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. இதை கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். நம்ம எத்தனையோ சின்ன சின்ன தவறுகளை செய்தால் கூட நீங்கள் இப்படியே உங்கள் பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சிறு தவறை செய்தால் கூட ஆவியானவர் உடனடியாக உங்களை எச்சரிப்பார். உடனடியாக உங்கள் மனசாட்சி கூர்மையாக இருந்து உங்களை அது சுட்டி காட்டும். உங்கள் மனசில் உடனே ஒரு துக்கம் வரும், உடனே ஒரு வேதனை வரும். உடனே அந்த இடத்துலையே நீங்கள் ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சணும். ஆண்டவரே, இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா, ஐயா இதை இனிமேல் செய்யக்கூடாதபடி என்னை காத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பாவம் என்று வரும்போது தேவனுக்கேற்ற துக்கத்துக்கு இடம் கொடுத்து உங்களை சீர்படுத்தி கொள்வீர்கள் என்றால், நம்ம ஆலயத்தில் சொல்லுவோம், பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். அந்த சீர்படுத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அதனுடைய பலன் பெரிய சந்தோஷம். உங்களை தேவன் பரிசுத்தவான்களாக மாற்றிடுவார், சுத்தவான்களாக மாற்றிடுவார். நம்ம ஆண்டருக்கு முன்னால் தைரியமாக போய் நின்று ஜெபிக்க முடியும், தைரியமாக கேட்டு நம்முடைய உரிமைகளை நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய வருகையில் நாம் பங்கு கொள்ள முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் பாவத்து நிமித்தம் வருகிறது, அதுக்கு மனம் திரும்பிட்டா அதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு பரிசுத்த ஜனமா நிலைநிறுத்துறதை நீங்க பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வசனத்துல சொல்றாரு, 10ஆம் வசனத்துல, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம்னா என்ன? உலக பிரகாரமான கஷ்டங்கள், உலக பிரகாரமான ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், கடன் பாரம், வியாதி, இப்படி பல பிரச்சனை, உலக பிரகாரமான கஷ்டத்தினால நமக்கு வர்ற துக்கம் தான் லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். அது அப்படியே கவலையாக நமக்கு மாறுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அப்போஸ்தலன் சொல்லுகிறார், லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக பிரகாரமான துக்கம், உலக பிரச்சனைகளை குறித்த ஒரு துக்கமும் வேதனையும் உங்கள் மனதை எப்பொழுதும் நிரப்பியிருக்கும் என்றால் அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மரணம்? முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த துக்கத்தை நம்ம மேற்கொள்ளாமல் அப்படியே அந்த துக்கத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னு சொன்னால் நமக்கு மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வருகிறது. மரணத்துக்கு எதுவான சயின்டிஃபிக் படி நமக்கு மரணத்துக்கு எதுவான வியாதிகள் நமக்கு வந்துடும். அதுக்கும் மேலாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட வராமல்
அப்படியே போயிட்டோன்னு சொன்னா நம்முடைய முடிவு நித்திய மரணமாகிய அந்த நரகத்துக்குள்ளே நம்முடைய ஆத்மாவையே பிசாசு கொண்டு போய் தள்ளிடுவான். அதை தான் அவர் சொல்றார், லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுடைய துக்கங்களை நான் சுமந்துட்டேன், உங்க பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீயா வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து துக்கத்தோடையே அலையாத. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 42 அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி அவர் பேசுறாரு, என்னை ஏன் மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? நம்முடைய தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம சத்ருவினால ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இந்த உலகத்துல திரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வசனத்து மூலமா நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். சாத்தான் நமக்கு உலக பிரகாரமான பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே நம்மை தள்ளி நாம் எப்பொழுதும் ஒரு துக்கத்துடனே நம்ம உலகத்துல அப்படியே நிம்மதியே இல்லாம அலைஞ்சு திரியணும். அப்படி நம்மை அவன் ஒடுக்க நினைக்கிறான், நம்மை துக்கத்தோடு திரிய வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உன் துக்கத்தை சுமந்துட்டேன், உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், என்னிடத்தில் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. என்னிடத்தில் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்து நீ அனுபவிக்க வேண்டிய இளைப்பாறுதல் என்னிடத்துல உண்டு. அருமையான மகனே மகளே, என்னிடத்தில் நீ வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன்ட்ட வாங்க. நீங்க மனதுல வைத்திருக்கிற துக்கத்துக்காக இயேசுவண்ட போனீங்களா? ஏசப்பாட்ட சொல்லிட்டீங்களா? அவர்கிட்ட ஒன்று விடாம சொல்லிட்டீங்களா? அவர் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷன்ட்டெல்லாம் போய் நம்ம தெரியப்படுத்துறோம், புலம்புறோம். ஆனா நம்ம அம்மா அப்பாட்ட சொல்றோம், கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்றோம், முழங்கால் படிட்டு இயேசுவிடத்தில் சொன்னோமா? எனக்காய் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்த ஆண்டவர்கிட்ட சொன்னோமா? அவருக்கு நன்றி செலுத்தினோமா? இதுவரை என்னை நடத்தினாரே அதுக்கு நன்றி செலுத்தினோமா? ஆண்டவர் சொல்றார், நீ ஸ்தோத்திரத்தோடு உன் பிரச்சனையை குறித்து கவலைப்படாம ஏன்ட்ட சொல்லு, நான் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க அப்படி செய்யும் போது முதல்ல அந்த பிரச்சனை மாறுதோ இல்லையோ உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும். நமக்குள்ள அந்த உலகத்தின் காரியத்தை குறித்த துக்கம் இருக்காது. அந்த பாடுகளை நம்ம ஜெயித்தவர்களாய் நின்று கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் பக்தர்கள் சொல்றாங்க, எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாங்க. ஏன்? அவங்க ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஏசப்பாட்ட அப்படிப்பட்ட ஆறுதல் உண்டு, அப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டு, அப்படிப்பட்ட சமாதானம் உண்டு. அதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க. உங்க உள்ளத்துல என்ன துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தோட நம்ம அலைஞ்சு திரியக்கூடாது. அந்த துக்கத்தோடையே இந்த உலகத்துக்குள்ள நம்ம நடமாடி கொண்டிருக்க கூடாது. அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நமக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கொண்டு வந்துடும். நம்மளை நித்திய மரணத்துக்குள்ளே அது கொண்டு போயிடும்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல போய் நம்ம பாரத்தை வைப்போம். முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட நம்முடைய கண்ணீரை சொல்லுவோம், நம்ம பாரத்தை வைத்து விடு. அப்ப அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நம்மளை அந்த சூழ்நிலையில ஆதரிப்பார். நமக்கு அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஆறுதலை, தேர்தலை, ஒத்தாசைகளை, உதவிகளை கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனை, அதை தாண்டி செல்லக்கூடிய திராணியை இயேசு நமக்கு தருவார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த துக்கத்தை முழுவதுமாய் நம்மை விட்டு அகற்றி போடுவார். அந்த துக்கம் நமக்கு சந்தோஷமாய் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்? இயேசு மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கங்களை தேவனுக்கேற்ற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். லௌகீக துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இந்த உலகத்துல என்னென்ன துக்கம் இருக்குதோ அத்தனை துக்கங்களையும் இயேசு சந்தோஷமாய் மாற்றி அவர் நம்மிலே மகிமைப்பட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எங்களை பார்த்து நீ சொல்லுகிற அன்பின் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ ஆற்றுவீராக.
நீ தேற்றுவீராக ஏசப்பா. அவங்க எப்படிப்பட்ட துக்கத்துக்குள்ள இன்னைக்கு இருந்தாலும் அந்த துக்கம் இன்றையத்தில் அவங்க இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் சுவாமி. அவங்க இருதயத்துக்குள்ள தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆறுதல், தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல், ஆண்டவரே சந்தோஷம் இப்பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வரட்டும் ஏசப்பா. ஒருவேளை பாவம் செய்ததுனாலே துக்கத்தோடு அந்த விளைவுகளை சந்தித்ததுனால யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இன்றைக்கு நாம் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவன் அவர்களை சுத்தவான்களாய் மாற்றும், அவளை பரிசுத்தப்படுத்தும். அந்த சந்தோஷத்தால் அவர்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான கஷ்டங்களாலே துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த துக்கங்கள் மாறட்டு இயேசுவின் நாமத்துல. சத்துரு அவர்களை ஒடுக்காதபடி, துக்கத்தினாலும் கண்ணீர்னாலும் கவலையினாலும் ஒடுக்காதபடி அந்த கவலைகளும் பாரங்களும் துக்கங்களும் அவங்களை விட்டு நீங்கி போகட்டும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அவங்களை நிரப்பட்டும். அவங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்ததுனாலே எங்களுக்கு கட்டாயம் இதை செய்வீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.